நான் இப்போ வீரபாண்டியப்பட்டினம் கடற்கரை அடைப்பு அந்த பாதை அடைச்சிருக்க இடத்துல நிற்கேன். என்ன பாருங்கள், கடல் எங்கே இருக்குது, கரை எங்கே இருக்குது பாருங்கள். முதல்ல கடல் இருந்த இடம் நான் தெரியுதுல, அந்த ஏலக்கூடம், அந்த ஏலக்கூடத்துக்கிட்ட தான் கடற்கரை இருந்துச்சு. கடற்கரை இங்கே உள்வாங்கி வள்ளங்கள் போகிறதுக்கு பாதை இல்லாமல் தவிக்கிறாங்க. என்ன பாருங்கள், நடக்கிறத பாருங்கள், எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ தூரம் ஒரு கிலோமீட்டர், ஒரு 3/4 கிலோமீட்டராவது தூரம் இருக்கும் கரையிலேருந்து கடல். அதனால் தோண்டுறாங்க, மண்ணை தோண்டி எடுக்கிறாங்க, பாதை உண்டாக்குறாங்க. இப்போதைக்கு தோண்டி குமிச்சலாக போடுறாங்க. இதே மண் திருப்ப பாதையை அடைச்சி மக்கள் வள்ளங்கள் செல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. கடலுக்கு போய் 11 நாட்கள் ஆகிட்டு. அதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க இதை பார்வையிடணும். நல்லா பார்த்து கடலை இப்போ தூண்டில் வளைவு போட்டிருக்கிறது கடலுக்குள்ளே இல்லை, இப்போது கரையில் தான் இருக்காது. பாருங்கள், குளம் மாதிரி கட்டி கிடக்கு பாருங்கள். ஒரு குளம், சின்ன குளம் தான் அது. கரையில் பார்த்தா குளம் மட்டும் தெரியும். அந்த குளத்தை தாண்டி தான் கடல் இருக்குது. பாருங்கள், வள்ளங்கள்லாம் எங்கே நிற்கிது அந்த பாருங்கள். ஏலக்கூடம் எங்கே இருக்குது, அதுலேருந்து கடற்கரை எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். கடல் இந்தா இருக்குது, இதிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், கடற்கரை கரையே ரொம்ப தூரம் இருக்குது. கடல் ரொம்ப உள்வாங்கி இருக்குது. இதனால் வள்ளங்களை தள்ளி கொண்டு போக முடியல. அவ்வளோ வள்ளங்கள் இடையிலே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. தொழில் போக முடியாமல் கருப்பு கொடி ஏற்றிக்கிட்டு அவங்க வயிற்று பிழைப்புக்கு ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதான் ஏலக்கூடம். இதான் ஏலக்கூடம் பாருங்கள். இந்த ஏலக்கூடத்துலேருந்து கடற்கரை எவ்வளோ தூரம் பாருங்கள். கடல் கொஞ்சம் பாருங்கள், அந்த ஏலக்கூடத்துலேருந்து கடல் எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். இப்போ மண், ஃபுல் மண். இந்த மண் தாண்டி வரணும், போகணும். ஒரு 40 நிமிஷம் நடந்து போனால் தான் கடலையே பார்க்க முடியுது. அந்த கடலுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த கடலுக்கு போய் அவங்க தொழில் பண்ண முடியாது. தொழில் பண்ண முடியாது, போய் அவ்வளோதான் தொழில் பண்ண முடியாது. வள்ளங்கள் இழுத்து ரொம்ப சேதாரமாகுது. வள்ளங்கள் கல்லில் அடிபட்டு ரொம்ப சேதாரமாகுது. அதனால் அவங்க 11 நாள் தொழிலுக்கு போகாமல் இருந்து அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க அவங்க வேண்டுமாறு அவங்க கேட்டுக்கிறாங்க. அவங்களோட கோரிக்கையாக தான். அதனால தான் கருப்பு கொடி ஏற்றிருக்காங்க. சரி, பார்வையிட்டு உடனடியாக இந்த பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். கரையிலேருந்து கடல் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். இந்த தூரத்தை பார்த்துட்டு அதிகாரிகள் தயவு செய்து இவங்களுக்கு தக்க வழியை, கடலுக்கு போகிறதுக்கான வழியை உண்டாக்கி கொடுக்கும்படி இந்த இடத்துல இந்த கல்லை அகற்றணும். இந்த வடக்கு பகுதியில் இருக்க கல்லை அகற்றினா அங்கே தேங்கி நிற்கும் தண்ணி பூரா இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் இந்த கரை பூரா, இந்த மண் பூரா கடலாயிரும். இந்த மண் எல்லாம் கடலாயிரும். இந்த கல் அகற்றுனா, இந்த வடக்கு பக்கத்தில் கல் அகற்றுனா இங்கே பூரா தண்ணி ஃபுல்லாக கடலாயிரும். என்ன பார்க்குறீங்களா, இந்த வழி தான் கடலுக்கு போகிற வழி. அதுவும் அடைப்பட்டு போச்சு. கல் எண்டில், இந்த கல் துவக்கத்திலே மண் வந்துச்சு. அந்த ஒரு வழி தான் இருந்துச்சு. அந்த ஒரு வழி அடைப்பட்டு தோன்றுறாங்க, தோண்டி பார்க்குறாங்க. வழி மறுபடியும் அடைப்படுது. அது குளம் மாதிரி கெட்டி கிடக்கு தண்ணி. பார்த்தீங்களா, என்ன பாருங்கள், நேராக பாருங்கள். அவ்வளவும் கடல் இருந்த இடம் இது. நடுக்கடலில் நான் நிற்கிறது நடுக்கடலில் நிற்க. கரை எங்கே இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரம் பாருங்கள். கரை கடலில் இருந்து அவ்வளோ தூரம் இருக்குது.